இந்த அஞ்சலி நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டுருந்தா. அதாவது நம்ம இலக்கியாவும், கௌதம் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலி கர்ப்பமா இல்ல. அவ இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளிய வந்தப்பவே, அந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஜெயில்ல தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கலாம். யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனா, அஞ்சலியோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனா, அஞ்சலி அத யோசிச்சு பார்க்குறாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மேலும் மேலும் பிரச்சனைய பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ மாசிலாமணிக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது இவங்க தான் பிளான் பண்ணி மருந்தெல்லாம் குடுத்து, அவங்க பேச முடியாத மாதிரியும், கை, கால் அசைக்க முடியாத மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ வந்து தீர்த்து கட்டுறதுக்காக தான். அந்த ஒரு பிளான கேட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம இலக்கியாவுக்கும், கௌதம் கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சவரு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில போலீஸ்லாம் வந்து இந்த அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயி, இப்போ இப்போ அதாவது லாக்அப்ல வச்சு அடி அடின்னு வச்சு வெளுக்குது கட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பி கழுத்து எண்ணெய் வைக்க போறாங்க, கம்பி எண்ணெய் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ அவரு சம்பாதிச்சு கொண்டு வர பணத்த எல்லாத்தையுமே தன்னோட தங்கச்சிகிட்டயும், தங்கச்சி பையன்கிட்டயும் தராங்களே தவிர, ஆனா நம்ம கிட்ட தரமாட்டேன்றாங்களே! நமக்கு ஒண்ணு வேணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா, அதுக்காக பணம் தர மாட்டேங்கிறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது சொந்த அப்பா, சொந்த புருஷன் அப்டின்னு கூட பார்க்காம, இந்த அஞ்சலியும், சிந்தாமணியும் வந்துட்டு இப்டி ஒரு வேலைய செய்வாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து இங்க எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அத விட முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அங்க சுத்தி பார்க்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து இந்த அஞ்சலி செஞ்ச வேல தான் அப்டின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன்னா, மருந்து டப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கண்டுபிடிச்சுறாங்க. அந்த மருந்து டப்பாவ வச்சு தான் அஞ்சலி மேல கேஸ் குடுக்குறது மட்டும் இல்லாம, உனக்காக நாங்க அவ்ளோ போராடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கௌதம் கூட இருந்துகிட்டு, இப்போ உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும். நீ நல்லவளா திருந்தணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடைஞ்ச அப்டின்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையோட அரும புரியும்னு சொல்லிட்டு, கௌதம் கூட உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமைய ஏற்படுத்துனியோ, இதுக்கப்புறம் உன்ன விட்டு சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. நீ எல்லாம் ஜெயில்ல போயிட்டு கம்பி எண்ணா வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு வந்து புத்தி வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விக்ரம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி உடனடியா வர சொல்றாங்க. விக்ரம் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, "இங்க என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்றத விசாரிக்கிறது மட்டும் இல்லாம, "ஏம்மா நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பொண்ணா? உன்ன பத்தி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இந்த இடத்துல என்னென்ன பண்ணுவ? ஏது இது பண்ணுவேன்னு" சொல்லிட்டு, சரி ஏதோ சின்ன சின்னதா தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா, இப்போ உன் அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேச முடியாம, அதாவது கை, கால் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாம பண்ணி வச்சிருக்கியே! நீ எல்லாம் உண்மையிலேயே பொண்ணு தானா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா விளங்க மாட்டி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஊரறிய, உலகறிய தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போறாங்க. அவமானத்திலேயே அவ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல தூக்கு மாட்டிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இப்ப வந்து கொடுமை பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து கொஞ்சமாச்சும் வந்து திருந்துவா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.